ஐப்பசி 16 இன்றைக்கி ஒரு சூப்பரான வேலை. இது என்னென்னா, நாங்கள் மழைக்கு முன்னாடியே இந்த வயலை வந்து பரம்பு வச்சு நடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மழை வந்ததுனால நாங்கள் இந்த வயலை நடலை, அப்படியே போட்டுட்டோம். இது ஏன்னா இந்த வயல் தான் லாஸ்ட்டு வயல் எங்களுக்கு. எல்லா வயலோட தண்ணியும் இங்கே தான் வடியுங்கிறதுனால இது முழுகிடும் ஃபுல்லாக. அதனால் வேஸ்ட்டாக தான் போகணும். இந்த ஒரு வயலை மட்டும் விட்டுட்டோம். அந்த வயல் நல்லா மண் வந்து டைட்டாக இறுகி போயிடுச்சு. அந்த இறுகின மண்ணை சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கருவ முள்ளை கட்டி கயிற்றுல கட்டி இழுத்துட்டு போவாங்க. இதை வந்து மிளார் கட்டி இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இழுக்கும்போது சின்ன சின்ன களை அந்த மண் இறுகி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சரியாகும். அதுக்காக தான் செய்கிறது. இந்த வயல்லேருந்து தண்ணி வடிஞ்சு தான் சின்ன கணிகா வழியாக போய் அந்த பெரிய வாய்க்காலில் போய் சேரும். அதனால தான் இந்த வயலை விட்டு வச்சுருந்தோம். இந்த வயலில் இப்போ நடவு நடுறதுக்காக நாற்றும் வந்து இறங்கிடுச்சு. இது வேற ஒருத்தவங்க வயலில் விட்டு வச்சுருந்தோம். அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு வயல் மட்டும் தான் நான் நடாமல் போட்டிருந்தோம். அதனால் இந்த ஒரு வயல் மட்டும் இன்றைக்கி நட போகிறோம். நாங்கள் ஏற்கனவே மிஷின் நடவுக்காக விட்டு வச்சுருந்த நாற்று மழையில் முழுகி அது வந்து அழுகி வீணாக போயிடுச்சு. அதனால் இது வேறு இடத்துல விட்டு வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்து இப்போ மிஷின் நடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து அந்த கரையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து 21 நாள் நாற்று. 15லேருந்து 21 நாளுக்குள்ளே இருக்கிற நாற்று தான் மிஷின் நடவுக்கு ஏற்றதாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா மிஷின் நடவு சுத்தம் இருக்காது. ஏன்னா நாற்று கொஞ்சம் ஹைட் அதிகம் வளர்ந்துருச்சுனாலுமே அந்த மிஷின் எடுக்கிறது வந்து நாற்றை சாய்ச்சி வச்சுட்டு போயிடும். முதல் சாஞ்சிடுச்சுனாவே பயிர் நல்லா கிளம்பி வராது. அது கஷ்டம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிட்டு போங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.